ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு காலையில கண்மணி பாப்பா கிட்ட ஒரு குட் மார்னிங் சொன்னேன். எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. ஆனா வீடியோட கிளாரிட்டி நான் சரியான முறையில ஆன் பண்ணாதனால பதியல. அதுக்கப்புறம் குட் மார்னிங் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே நம்ம மீன் அண்ணன் மீன் கொண்டு வந்திருந்தாங்க. என்ன மீன் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. சூப்பரான நல்ல பெரிய தெரச்சி மீன். இதனோட வால் வந்து அப்படியே பாம்பு மாதிரியே இருந்துச்சுது. நல்ல கம்பி துண்டு மாரி இருந்துச்சுது. எடுக்கவே முடியல. நல்ல ஒயர் மாரி அப்படி நீட்டமா இருந்துச்சுது. பாம்பு மாரியே தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். பார்த்தோனே பயந்துட்டேன். இருந்தாலும் அத எடுத்து எப்படியாவது ஒரு வீடியோ எடுக்கணும்னு ஆசையா இருந்தது. ரொம்ப பெருசா இருந்தது. அப்படி தோசைக்கல் மாதிரி அப்படி பெருசா இருந்ததுனால கையில வந்து வழுகி வழுகி போயிட்டே இருந்தது. இருந்தாலும் அந்த அண்ணன் ஒரு சாக்கு குடுத்தாங்க. அத வச்சு அப்படியே புடிச்சு அப்படியே உங்ககிட்ட காமிக்கணும்னு எனக்கும் ஒரு ஆசையா இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த மீன் சாப்ட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த மீன் வந்து குடல் புண்ணுக்கு, வயித்துக்கு எல்லாமே ரொம்ப நல்லாருக்கும். இது வந்து அப்படி கருத்த கறி மாதிரி வப்பாங்க. இந்த குழம்பு ரெசிபி வேணுனா மறக்காம கேளுங்க. வீடியோ அப்டேட் பண்றேன். சரியா? இந்த மீன் வந்து எங்க வீட்டுக்காரங்க, நாங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அப்படியே பூனை பாப்பாவும் வந்தாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் பீஸ்லாம் போட்டு குடுத்துட்டு, அந்த அண்ணாவே மீன சூப்பரா கட் பண்ணி குடுத்துட்டாங்க. இந்த மீன் வந்து ரூ. 300 சரிங்களா? நான் எடுத்த பெரிய மீன் வாங்கல. அது கொஞ்சம் விலை கூடுதலு. அதுல இருந்து ஒரு மீடியம் சைஸ் தான் எடுத்திருந்தேன். அத சூப்பரா கட் பண்ணி குடுத்துட்டாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இத இன்னைக்கு குழம்பு வைக்க போறேன். அப்புறம் என்ன மீன் வாங்குனீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூனோவும், கண்மணியும் கேட்கறதுக்கு ஓடி வந்துட்டாங்க. அவங்க கிட்டயும் காமிச்சுட்டு அப்படியே கொண்டு வந்துட்டேன். இந்த மீன் வந்து விலைக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க.